பார்த்து வருகிறோம். விஞ்ஞானி நெல்லை முத்து உடல்நலக் குறைவால் காலமானார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு பண்ணலாம். நெல்லை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் முத்து. இவர் மறைந்த முன்னாள் அணு விஞ்ஞானி. பாரதத்தினுடைய உயரிய பதவியில் இருந்த ஜனாதிபதி பதவியில் இருந்த அப்துல் கலாமோடு பணியாற்றிய பல்வேறு சிறப்புகளை கொண்டவர். அவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்திருக்கிறார். திருவனந்தபுரத்துல தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் திருநெல்வேலியில பூர்வீகமாக கொண்டவர். தற்போது கடந்த 10 ஆண்டுகளாக சென்னையிலேயே வசித்து வந்த நிலையில உடல்நலக் குறைவால திருவனந்தபுரம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில அங்கு உயிரிழந்திருக்கிறார். இவருடைய புத்தகங்கள் 4 புத்தகங்கள் தமிழக அரசினுடைய நூலாசிரியர் 4 புத்தகங்கள் நூலாசிரியர் விருது பெற்ற புத்தகங்களாக இருக்கிறது. பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இது பல்வேறு ஆராய்ச்சிகள் சம்பந்தமாக விருதுகளை பெற்ற நபர். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமோடு நீண்ட நெடிய நட்பை கொண்டவர். அவரோடு பணியாற்றிய அனுபவத்தை கொண்டவர். அவ்வாறு இருக்கக்கூடிய அவர் தற்போது உடல்நலக் குறைவால் உயிரிழந்திருக்கிறார். இந்த செய்தி ஒரு துக்ககரமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. திருவனந்தபுரத்தில் அவர் உயிர் பிரிந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா, இவரது முக்கிய சிறப்புகளாக என்ன பார்க்கப்படுகிறது? இவரது உடல் தற்போது எங்க இருக்கிறது சிவமணி? அவர் ஏற்கனவே திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில தான் வசித்து வந்தார். சென்னையில வசித்து வந்த நிலையில பல்வேறு தகவல்கள், அதாவது விஞ்ஞானம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். விஞ்ஞானம் சம்பந்தமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். 4 புத்தகங்களுக்கு தமிழக அரசினுடைய சிறந்த நூலாசிரியர் விருது அவருக்கு கிடைத்திருக்கிறது. 4 புத்தகங்கள் மட்டுமல்ல, 15க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த நிலையில உடல்நலக் குறைவால திருவனந்தபுரத்துல அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கே அவர் உயிர் பிரிந்திருக்கிறதாக தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உடல் அங்கேயே வைக்கப்பட்டிருக்கிறது. சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் தற்போதுதான் கிடைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். தற்போது திருவனந்தபுரத்துல உடல் இருக்கிறது. அங்கிருந்து திருநெல்வேலிக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.